வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்களை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோன் ஆப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம். இந்த பதில்களில் நான் 2 வகையாக பிரிக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் சம்மந்தப்பட்டவங்க, ஏமாற்றம் அடைஞ்சவங்க, சிபிலில் பிரச்சனை இருக்கிறவங்க, டிஃபால்ட்டில் இருக்கிறவங்க, இதெல்லாம் சில பேர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அதாவது லோனே வாங்காமல் இவங்க பேரில் யாரோ லோன் எடுத்து வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்கவங்க, சும்மா மெசேஜ் அனுப்பிச்சு உங்கள் லோனுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சு வாங்கிக்கிங்க சொல்கிறது, அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் அனுப்புறது, அப்புறமா அவங்களை புகார் பண்ணுற மாதிரி உங்களுக்கு லோனை கட்டலைன்னா போலீஸில் புகார் பண்ணிவிடுன்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறது, இது போல் சிக்கலில் இருக்கிறவங்களும் வாட்ஸ்அப்பில் நிறைய விதமான பிரச்சனையில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அனைத்து விதமான கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கா, சிபிலில் பிரச்சனை இருக்கா, அது என்ன பண்ணலாம், அதுக்கு என்னென்ன விஷயங்களும் பார்க்க போகிறோம். உங்களுக்கு புகார் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கா, மொபைல் லோன் பற்றி சம்மந்தமான விஷயமானாலும் சரி, ரெக்கவரி சம்மந்தமான விஷயமானாலும் சரி, இஎம்ஐ கட்டாதனால பேங்கர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொந்தரவுகளானாலும் சரி, அது எங்கே புகார் பண்ணுறான்ற விஷயத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்ஸ் உங்களுக்கு பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக எனக்கு நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைபர் கிரைம் சம்மந்தப்பட்ட புகார்களை எங்கே அளிக்கலாம், இதுக்கான விஷயத்தை ஃபஸ்ட் நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு லோன் எப்படி அப்ளை பண்ணுறது, சிபிலில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எங்கே லோன் கிடைக்கும், அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஏற்கனவே லோனை வாங்கி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைபர் கிரைமுக்கான விஷயத்தை பார்க்கலாம். சைபர் கிரைமை பொறுத்த வரைக்குமே 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு ஆப்பில் லோன் வாங்குறீங்க, அந்த லோனில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, வட்டி அதிகமாக போட்டாங்க, அல்லது உங்களுக்கு நீங்கள் கேட்காமே லோன் உங்களுக்கு சேங்ஷன் பண்ணிட்டாங்க, திடீர்னு இப்போ இஎம்ஐ கட்ட சொல்கிறாங்க, உங்கள் பேரில் யாரோ அப்ளை பண்ணிட்டாங்க, உங்கள் பேன் கார்டு நம்பர் வச்சு எல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்துருச்சு, உங்களுக்கு ஏமாற்றிட்டாங்க, இப்படி ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே சைபர் கிரைமில் நீங்கள் ஒரு லோன் வாங்கிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, லோனை அடைச்சிட்டிங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் லோன் இருக்குது, இன்னும் இஎம்ஐ கட்டணும், இன்னும் வட்டி கட்டணும் சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களும் இந்த சைபர் கிரைமில் வந்துடுவாங்க. இதெல்லாம் லோன் ஆப்பில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இதுக்கு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குங்க, அதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இந்த லோன் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தொந்தரவு பண்ணுறாங்களே, அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறது இன்னொரு செக்ஷன் இருக்குது, நான் அடுத்தது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லோன் ஆப்பில் பிரச்சனை இருக்கிறவங்களே எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. சிஎம்எஸ், அதாவது கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தனியாக ஒன்று வச்சுருக்காங்க. ஆர்பிஐ சிஎம்எஸ் வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா இந்த விஷயத்துக்கு இருக்கும், டீட்டெயிலாக இருக்கும். நான் லிங்க் ஒன்று கீழே கொடுக்குறேன். இதுக்கு இமெயில் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இமெயில் பண்ண முடியும். அதாவது crpc@rbi.org.in இந்த இமெயிலையும் கூட உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். இது இல்லாமல் அது ரொம்ப எளிதாக்கிறதுக்காக டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. 18848 ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் கூட உங்கள் புகார்களை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை மிஸ்டு கால் கொடுக்குறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். 14440 ஒரு நம்பர் இருக்குது, இதில் நீங்கள் மிஸ்டு கால் கொடுக்க முடியும். ஆர்பிஐ ஹோம்பர்ஸ்மென்ட்னு ஒரு வெப்சைடு, இதோட வெப்சைட் லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது எந்த விதமான கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கப்படுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஃபைலியே கம்ப்ளைண்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கேப்சா, அதாவது ஒரு நம்பர் காட்டுவோம், அதை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். உள்ளே போனீங்கன்னா நேம் ஆஃப் த கம்ப்ளைண்ட் கேட்கும். நீங்கள் மொபைல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், இஎம்ஐ கட்ட முடியல இந்த பிரச்சனை இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், லோன் ரெக்கவரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் பொதுவானது. ஸோ மொபைல் நம்பர் கொடுக்க போகிறீங்க, கெட் ஓடிபி ஒரு ஆப்ஷன் அதை கொடுத்துட்டிங்கன்னா இமெயில், உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்கும். கம்ப்ளைண்ட் கேட்டகரி என்ன கேட்டகரியில் வரீங்க போது இண்டிவிஜுவலே போடுங்க. தனிநபர் கடனில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இண்டிவிஜுவல் போடுங்க, அல்லது சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் போட்டுக்கோங்க. ஏஜ், ஜெண்டர், அட்ரஸ் எல்லாமே கேட்குறாங்க. எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு எந்த கம்பெனியில் நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்களோ, எந்த நிதி நிறுவனத்தில் நீங்கள் லோன் வாங்கி ஏமாந்துருக்கீங்களோ அல்லது உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அந்த நிதி நிறுவனத்தோட பேரை டைப் பண்ணிங்கன்னாவே அங்கே காலத்தில் வந்துடும். செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எஸ்ஆர் நோ ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது ஏற்கனவே இந்த கம்ப்ளைண்ட் ஏற்கனவே கொடுத்துருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா கொடுங்க. ஸோ இது நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கனாவே அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பர் டீட்டெயிலாம் கேட்பாங்க, உங்கள் லோன் டீட்டெயில்ஸ்லாம் அதில் வரும். அது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஆர்பிஐயோடைய ஹோம்பர்ஸ்மென்ட் இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்குமே நீங்கள் லோன் ஆப்பில் லோன் வாங்கி மாட்டியிருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பேங்க்கில் லோன் வாங்கி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கு தான் அதை நான் சொல்லியிருந்தேன், 14448 டோல் ஃப்ரீ நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணால் இந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதில் பண்ணுறோமே என்ன நடக்கும், ஒன்றும் இல்லைங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா
இங்கேருந்து டேரெக்டாக, அதாவது ஆர்பிஐ டேரெக்டாக அந்த பேங்க்குக்கு போகும். உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துருப்பீங்களா, லோன் அக்கௌண்ட் நம்பர், அதை வச்சு அவங்க கேட்பாங்க என்ன லோன் ரெக்கவரி இருக்குது, எதுக்காக என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க ஒரு என்கொயரி போகும். அந்த என்கொயரி அங்கே போயிடுச்சுனாவே அடுத்த நாள் காலையில் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. சாரி கேட்டுட்டு என்ன விஷயம், உங்களுக்கு என்ன பண்ணலான்ட்டு, உங்களுக்கு இஎம்ஐயை இன்னும் கம்மி பண்ணி கொடுக்குறது, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறது, இன்னும் சில தள்ளுபடிகள் கொடுக்குதுன்னா ஆஃபர் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது நியாயமாக உங்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா அதுக்கான விஷயத்தை அவங்க செய்வதாக உறுதியளித்திருக்காங்க. ஸோ நம்மளை போல மக்களுக்காக தான் இந்த விஷயத்தை ஆர்பிஐ செஞ்சுருக்காங்க. இது வந்து கம்ப்ளைண்ட் அளிக்கிறதுக்கான ஒரு விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்களுக்கு லோன் கிடைக்குமா? கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்க, சிபிலில் பிரச்சனை இருந்துச்சுன்னா லோன் கிடைக்குமா? சிபில் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்க யாருக்கோ ஒருத்தருக்கு சிபாரிசு பேரில் லோனை வாங்கி கொடுத்துட்டாங்க, இப்போ அவங்களுக்கு லோன் ட்ரை பண்ணும்போது லோன் கிடைக்குமா? இதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள். அது நிறைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாலும் இந்த 4 மட்டும் பாயிண்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் சிபில் ஸ்கோர் ஏன் கம்மியாக இருக்குது? 2 விஷயம். ஒன்று, நீங்கள் அடிக்கடி லோன் ஆப்பில் ட்ரை பண்ண லோனே கிடைக்கலாம் கூட சிபில் ஸ்கோர் கம்மியாகிடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லோன் ட்ரை பண்ணி 2-3 லோன் வச்சுட்டு இருந்தாங்கன்னா நிலுவையில் இருந்துச்சுனாலும் சிபில் ஸ்கோர் கம்மியாக காட்டும். இதுக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சிபில் ஸ்கோர்ன்றது ஒரு நிறுவனம். அதாவது உங்களோட கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் சிபில் போல எக்ஸ்பீரியன் இருக்குது. இது போல் நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. உங்கள் கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணக்கூடிய அந்த மிஷின் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒவ்வொரு முறையும் விண்ணப்பிக்கும் பொழுது அது ஒரு லோன் வாங்கிட்டதாக அது கருதும். 3 மாதம் வரைக்குமே அது நிலுவையிலே ஒரு லோன் ப்ராசஸிங்கில் இருக்கிற மாதிரி காட்டும். அதனால் நீங்கள் ஒரு 5 தடவை ட்ரை பண்ணிங்கன்னா 5 லோன் ப்ராசஸிங்கில் இருக்கிற மாதிரி காட்டும். அதனால் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இப்படியும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ ஒரு 600 கிரெடிட் ஸ்கோர் தான் இருக்குது, எனக்கு லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா 3 மாதம் டைம் கொடுத்து எங்கேயும் நடுவில் ட்ரை பண்ணாமல் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். கிரெடிட் ஸ்கோர் 650 இருந்தாலும் கிடச்சிடும். ஆனால் சிபில் ஏதாவது ஒரு பிரச்சனை, 2 இஎம்ஐ கட்டாமல் விட்டேன், 3 இஎம்ஐ கட்டாமல் விட்டேன், இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு குறைவு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து சிபில் ஸ்கோர் குறைவாக்குறவங்களுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என்னோட டீட்டெயில்ஸை அந்த போய் தம்பிக்காக லோன் வாங்கிட்டேன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இவரோட ப்ரூஃப்லாம் வச்சு லோன் வாங்கிட்டார். அவர் சரியாக இஎம்ஐ கட்டாதனால இப்போ வேறு எங்கேயோ லோன் ட்ரை பண்ணால் கிடைக்காம கோஆப்ளிகேட் லோன் வாங்கியிருக்காங்க. கோஆப்ளிகேட் லோன் வாங்கும்பொழுது ப்ராப்பராக கட்டினா தான் அடுத்த லோன் கிடைக்கும். ஸோ அவர் கட்டாதனால இவர் தான் கட்டி ஆகணும். ஸோ இது ஒரே சொல்யூஷன், அந்த இஎம்ஐ டியூ கட்டி சரி பண்ணால் தான் அடுத்த லெவலில் போக முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. வேறு வழி இல்லை. இந்த பிரச்சனைலாம் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், அதை நான் சொல்கிறேன். அதை சரி பண்ணிட்டு தான் இதில் போக முடியும். வேறு குறுக்கு வழி எதுவுமே இதில் கிடையாது. 4வதாக முக்கியமான விஷயம், என்னோடய கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப சிபிலில் பிரச்சனை இருக்கிறதுனால ரொம்ப நாளாக எனக்கு லோன் கிடைக்காம இருந்துச்சு. இப்போ எல்லா கடனையும் நான் அடைச்சிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு லோன் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு வந்து நல்ல சேலரி இருக்குது, ஆனால் என்கிட்ட சேலரி ஸ்லிப் இல்லை அப்படி சொன்னீங்கன்னா, இந்த எல்லா லோனும் அடைக்கிறீங்க இல்லையா? உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 3 வருஷமாக கடன் இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த லோன் எல்லாமே நீங்கள் எல்லாத்தையும் அடைச்சிட்டிங்க, நேற்றே அடைச்சிட்டிங்க. அடைச்சிட்டு அடுத்த நாளே ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்குமா கேட்டிங்கன்னா கிடைக்காது. குறைஞ்சது 3 மாதம் அல்லது 6 மாதமாவது இந்த கிரெடிட் ஸ்கோருடைய உங்கள் கடன் அடைச்சதுக்கான ரிப்போர்ட்டெல்லாம் ரெடியாகி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால நீங்கள் இந்த வெயிட்டிங் பீரியடை விட்டு தான் ஆகணும். ஒரு 6 மாதம் வரைக்கும் எங்கேயும் ட்ரை பண்ணாமல் வெயிட் பண்ணி, எல்லா லோனும் அடிச்சிட்டிங்க இல்லையா, வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கும். ஆனாலும் இன்கம் ப்ரூஃப் ரொம்ப முக்கியம். இன்கம் ப்ரூஃப் பொறுத்த வரைக்குமே 50,000 மேலே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் இருந்தால் தான் நல்ல அமௌண்ட் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு 25,000 30,000 சாதாரண மணிவியூ லோன் ஆப்பு, லோன் டேப்பு, நிறைய ஆப்லாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் உங்களுக்கு கொடுப்பாங்க, வட்டி நிறைய போடுவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் யோசிச்சுங்க. இது லோன் ஆப்பை பற்றி சொல்லிட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் நல்லா இருந்துச்சு, உங்கள் சேலரி ஸ்லிப்லாம் இருந்துச்சுன்னா நல்ல பேங்க்கில் HDFC பேங்க்லேயே உங்களுக்கு லோன் கிடைக்கும், ICICI பேங்க்கில் லோன் கிடைக்கும். நிறைய விதமான நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி உங்களுக்கு லோன் தர தயாராகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டைம் விடணும். 2வது இன்கம் ப்ரூஃப் ட்ரை பண்ணணும். என்கிட்ட சேலரி ஸ்லிப்பும் இல்லை, என்கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, எனக்கு லோன் தேவைப்படுதுன்னா இது ஒரே ஒரு வழி. என்னென்னா, உங்கள்கிட்ட சேலரி ஸ்லிப் இல்லைன்னு கூட பிரச்சனை இல்லை, உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்காக நீங்கள் வாங்கக்கூடிய பணத்தை மாதம் வங்கியில் போட்டு கணக்கு காட்டணும், டிரான்சாக்ஷன் காட்டணும். அப்படி டிரான்சாக்ஷன் காட்டி ஒரு 3 மாதமாவது உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து நல்ல டிரான்சாக்ஷன் இருந்துச்சுனாவே உங்களுக்கு லோன் தர எல்லா நிதி நிறுவனமும் தயாராக இருக்கிறாங்க. ஸோ லோன் கிடைக்குன்னு யாருமே சொல்ல முடியாது, எல்லாருக்கும் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 2 விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் சம்மந்தப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு எங்கே லோன் கிடைக்கும், அதுக்கு என்ன விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் இந்த புகார் அளிக்கக்கூடிய வெப்சைட்டை பற்றி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்கும், கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிரோஜனமாக. மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.